सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। व्यापिनी विविधाकार विद्या विद्या स्वरूपिणी महाकामेश नयन कुमुदाह्लाद कौमुदी हस्तहार्दतमो भेद भानुमध्यानुसन्ततिः शिवदूते शिवाराध्या शिवमूर्ते शिवङ्करी शिवप्रिया शिवपरा चित्तेष्टा चित्तपूजिता अप्रमेया स्वप्रकाशा मनोवाचा मतोचरा। அடுத்ததாக வந்ததான ஆறாவது கலை ஷஷ்டி கலா ருச்சி கலான்னு பேர் எடுக்க சூரியனுடைய கலைகளை வச்சு ஒவ்வொரு கதகத்துக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்க. இப்படி 401வது நாமால இருந்து 500 நாமா வரைக்கும் வரக்கூடியதான நாமாக்கள். இந்த கலை முடிஞ்சதுன்னா 500 நாம ஆயிடுது. லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு பாதி தாண்டினோம் அம்பாசி அனுகிரகத்துல. அப்படி இதுல வியாபினி விவிதாகாரான்னு பார்த்தோம் போன வாரம். விவிதாகாரா பல ஆகாரங்கள் உள்ளதான ஒரு ஸ்வரூபம். அம்பாளுடைய ஸ்வரூபமே காளி, தாரா, சின்னமஸ்தா, இப்படி பல ஆகாரங்கள். ஒவ்வொரு ஆகாரத்துடைய ஸ்வரூபமும் அதனுடைய அர்த்தங்களும் இவைகள்லாம் போன வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு வித்யா வித்யா ஸ்வரூபிணி, வித்யாஸ்வரூபிணி அம்பாள், அவித்யாஸ்வரூபிணி, அது இல்லாம ஆத்மஸ்வரூபிணி. வித்யா அவித்யா ஸ்வரூபிணி அப்படி மூணாக பிரித்தோம். அதற்கு பிறகு அம்பாளுடைய ஸ்வரூபமே சொல்லும் பொழுது பிராந்தி வித்யா பரம் சேதி சிவரூபமிதம் திரயம். பிராந்தி ஸ்வரூபம் ஒண்ணு, வித்யாஸ்வரூபம் ஒண்ணு, சிவஸ்வரூபம் ஒண்ணு. இந்த சிவஸ்வரூபத்தை விசேஷமாக சொல்லப்பார சிவமூர்த்தி சிவங்கரி, சிவனுடைய மூர்த்தியாகவே அம்பாள் இருந்திருக்கா. அதே போல சிவங்கரி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமாக இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அதுலயே முதல்ல அதுக்கு முன்னால மகாகாமேசனயன குமுத ஆஸ்லாத கௌ. பரமேஸ்வரனுடைய கண்கள் இருக்க, அந்த கண்கள் மலருவதற்கு அந்த நில மாதிரி இருக்காள் அம்பாள். அப்படின்னா அம்பாளை பார்த்து பார்த்து பரமேஸ்வரனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. இது என்ன புதுசா சொல்லணுமா? ஆத்துக்காரிய பார்த்தா சந்தோஷம்ங்கிறது எல்லோருக்கும் இருக்கிற விஷயம் தானே. பரமேஸ்வரனுக்கு மட்டும் ஏன் விசேஷமா சொல்றேன், அதுலயே அம்பாளுக்கு மட்டும் என்ன விசேஷமா அம்பாளுடைய நாமாவை சொல்றேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா அதுல பார்க்கணும். லோகத்துல இன்னைக்கு ஒவ்வொரு புருஷனுக்கும் தன்னுடைய ஆத்துக்காரிய பார்த்தா ஒரு ஆனந்தம் வருவதற்கு காரணம் முதல்ல காரணபூதமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். ஆகையால் காரணத்துல இருக்கிறதல்லவா காரியத்துல வரும். தங்கம் நல்ல தங்கமா இருந்தா மோதிரமும் வளையும் இது கரெக்டா இருக்கும். தங்கமே 18 கிராம் 18 கேரட் 16 கேரட் மோதிரம் அப்படித்தானே பல அடிச்சுட்டு இருக்கோம். அப்ப விவகாரத்துல காரணஸ்வரூபம் வசதியா இருக்கிறதுனால இந்த காரியத்தில் இருக்கக்கூடியதான மனுஷனுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்ப காரணத்தை அனுசரிச்சு காரியம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அந்த காரணத்துல இந்த ஸ்வரூபம் எப்படி வந்தது அது நம்ம பார்க்கணும். விசேஷமாக மகா காமேசனயன குமுத ஆஹ்லாத கௌமுதி. காமேஷா காமேஸ்வரன். காமேஸ்வரன் யாரு? சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு காமேஸ்வரன். ஏன் காமேஸ்வரன் பேர் வச்சிருக்கேன் அவருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால முதல்ல அவர் என்ன சொல்லிருக்கார்? சோகாமயத பகுத்யாம் பிரஜாயேதே அப்படின்னு. சோகாமயதா முன்னால யோஜனை பண்ணி உலகத்தை படைத்தார். என்னமோ ஏதோ அப்படின்னு பண்ணல. இந்தந்த உலகத்தை இப்படி படைக்கணும், இப்படி இருக்கணும்,
மனுஷாளுக்கு இப்படி இருந்தா தான் க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு யோஜனை பண்ணிருக்க. இத நம்ம பார்க்கணும். இந்த சின்ன குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தையினுடைய சரீரத்தினுடைய அங்கங்கள், சரீரத்தினுடைய வாக்கு, எப்படி உட்காரணும், எப்படி எழுந்துக்கணும், எப்படி எல்லா காரியமும் பண்ணணும், அதோட இல்ல எப்படி பேசணும். அந்த குழந்தை கரெக்டா அந்த ஒரு வருஷம் 360வது நாள் பேசணும். அப்படி வச்சிருக்க. அதுக்கு முன்னால என்ன இருந்தாலும் சரி, அந்த ஒரு வருஷம் ஆனதுமே அவன் அன்னைக்கு பேச தொடங்கணும். அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க. லோகத்துல பகவானுடைய ஒரு செயலை பார்த்தேன். இந்த சரீரம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இத்தனை பதார்த்தங்களும் வரும்படி பண்ணியிருக்காரோ இல்லையோ. அதனால்தான் அவருக்கு காமன்னு சொன்னா மன்மதன் அர்த்தம் இல்ல. உலகங்கள் படைக்கக்கூடியதான உலகம் என்னமா இருக்கணும் என்று நினைத்து பிறகு பண்ணினார். சோ காமயத கதைத்த தபகுஸ்யாம் பிரஜாயேதி. முன்னாலேயே நினைச்சாரா இப்படி நான் உலகத்தை உண்டு பண்ணுவேன், ஜனங்கள்லாம் இப்படி இருப்பார் அப்படின்னு பிளான் பண்ணினார். ஆகையால் மகாவுஷ்டாதோ காமேஷஸ்த இதிவா மகாகாமஹா மகேஷா மகாசயா. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளையும் ஏதோ ஒரு விதமாக என்ன அடையணுங்கிற எண்ணம் இருக்குது. ஜனங்களுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் எவ்வளவு கொடூரமாக மனசு இருந்த போதிலும் மனுஷாளுக்கு அவ உலகத்தை அனுபவிக்கணும், தான் சௌக்கியமா இருக்கணும்ங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. 4 பேர் எப்படி போனா பரவாயில்லைங்கிறது இல்ல, அவளுக்கு அதை பத்தி இல்ல, நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சாதாரணமா இருக்கா. எல்லாரோட காசு எனக்குத்தான் இருக்கணும், புகழ் எனக்குத்தான் இருக்கணும், இப்படியும் ஒரு ஆசை இருக்கு. அப்படிப்பட்டதான கொடூரமா இருந்த போதிலும் அவளை எப்படியாவது அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான துர்குணங்களை அகற்றி அவளுக்கு சேவத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான அம்சம் அது இருக்கு. அதனால்தான் மகாசயஸ்தாசௌ ஈசஸ்தா இதுவா மகாகாமேசா கஸ்ய நயனே ஏவ குமுதே. அந்த அவருடைய கண்கள் இருக்க அதே தாமரையா இருக்கு. ஏன் அந்த தாமரையானது அம்பாளை பார்த்த மாத்திரத்தினால அது மலர்கிறது. அப்படி குமுதே கைரவே ரக்க பங்கஜே. குமுதம்னு சொன்ன சிவந்த தாமரை. அந்த தாமரையே எப்படிப்பட்டது, சிவந்ததான கல்ல வெள்ள தாமரை இருக்கு. மகாசரஸ்வதி உட்கார்ற ஒரு பாகம் வெள்ள தாமரை, அது இல்ல. இது ரத்த பங்கஜேவா கயோ ராஷ்டிராதேவி காசே. அந்த 2 கண்களும் விகசிக்கணுமேயானால் சுகா திசையக்கிறது நிமையிலேவா கௌமுதி சந்திரிகா இவா. இப்படி ஒரு அர்த்தம் பண்ணினேன். 2வது என்ன, கார்த்திக சோமவாரத்தன்னைக்கு அதையும் பௌர்ணமி இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாக அம்பாள் இருந்துருக்கா. அப்படின்னு விசேஷமாக கார்த்திக சோமவார பௌர்ணமி மாதிரி இருக்கு. அப்படின்னு கார்த்திக பௌர்ணமி இதுவா அப்படின்னு விசேஷமாக கார்த்திக பௌர்ணமியுடைய ஒரு ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்க. இந்த கார்த்திக பௌர்ணமியுடைய ஸ்வரூபம் அம்பாளை பார்த்த மாத்திரத்தினாலேயே பரமேஸ்வரனுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம். அத விசேஷமாக சிவானந்த லஹரியில ஆச்சாரியா சொல்லுகிறார். சொற்பாதம் புஜமர்ச்சயாமி சததம் ஸ்வாம் சிந்தயாம்யன்மஹம் ஸ்வாமீஷம் சரணம் ரஜாமி வசசா ஸ்வாமேவ யாசே விபோ வீட்சாமே திச காட்சுஷி கருணாம் திவ்யைஸ்திரம் பிரார்த்திதாம் சம்போ லோககுரோ மதீய மனச சௌக்கியோபதேசம் குரு. அப்படின்னு மதிய மனச சௌக்கியோபதேசம் குரு. என்னுடைய மனசுக்கு சௌக்கியமான எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடியதான உபதேசத்தை கொடுங்க. ஏன்னா அம்பாளை என்ன கேட்கறா தெரியுமா, காசு வேணும், புகழ் வேணும், அவைகள்லாம் வேண்டாம். என்ன வேணும், மதிய மனச சௌக்கியோப, மனசு நிம்மதியா இருக்கணும். அத்தனை காசு இருக்கு, அத்தனை வசதிகள் இருக்கு, ஆனா என்னென்ன ஒருத்தரத்தோட அதை பேசிக்கிறது இல்ல. இதுல என்ன லாபம்? ஒருத்தர் சௌக்கியமா ஆனந்தமா பரிமாறி கொண்டிருக்க வேண்டாமா? சௌக்கியம்னு தாம்பத்தியம்னு எப்படி ஆனந்தமா இருக்கணும், அதான் கேட்கறாம்புஜமர்ச்சயாமி. ஏகாம்பரேஸ்வரனா இருக்கக்கூடியதா அந்த பரமேஸ்வரன அம்பாள் பூஜை பண்ணினாலாம். மாமரத்துக்கு அடியில ஏகாம்பரர் அப்படியுது. அப்படி ஏகாம்புஜமர்ச்சயாமி பரமம் ஸ்வாம் சிந்தயாம்யன்வஹம். எப்பொழுதும் உங்களைத்தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அம்பாள் எப்பொழுதும் பார்வதி தேவி பரமேஸ்வரன் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவிஸ்ராந்தம் பத்யம் குணகண கணன காதமாம்ரேடித ஜபாம் ஜபா புஷ்பச்சாயா தவதன நிஜித்வா ஜயதி சா.
அவிஸ்ராந்தம் பத்யு குணகண கதா ஆம்ரேடன ஜபாது. அம்பாள் பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபத்தை எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கா, எப்பொழுதும் வாயால சொல்லிட்டே இருக்கார். அதுதான் அவரை வசத்தியா நினைச்சு சர்வதா சர்வகாலமும் அவர் பண்ணக்கூடியதான லீலைகளையே நினைத்துக் கொண்டிருந்திருக்கா. ஆகையால் தான் பார்வதி பரமேஸ்வரால மனசுல நினைச்சோமையானால் உயர்ந்ததான ஒரு தாம்பத்தியம் கிடைக்கும். அப்படி அவிஸ்ராந்தம் ஒரு செகண்ட் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம பத்யு குணகண கதா ஆம்ரேட ஜபா ஜபா புஷ்பச்சாயா இப்படி பண்ணி என்ன ஆயிடுதுன்னா அவளுடைய நாக்கு அம்பாளுடைய நாக்கு செம்பருத்தி புஷ்பம் கலர்ல வந்திருக்கான். அவ்வளவு சிவந்து போயிட்டுதான். ஜபா புஷ்பச்சாயா கவஜன நிதித்வா ஜெயதிதா அப்படிங்கிறாள். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அந்த அம்பாளுடைய ஒரு பக்தியை பார்த்து பரமேஸ்வரனே உருகி சந்தோஷமாக ஆனந்தமாக பார்த்தார. அதனால்தான் இதுக்கு முன்னால சொன்னதான இந்த நாமாவில விசேஷமாக மகாகாமேசன குமுத ஆஸ்திராத கௌமுதி. இது பாருங்க, குமுதம் கைரவே ரக்த பஞ்சே குமுத கபோ காமுத கார்த்திகே மாசி சந்திரிகாயாம் கௌமுதி. காமுதா கார்த்திகே மாசி சந்திரிகாயாம். கார்த்திக மாசம் ரொம்ப வசத்தின்னு சொல்ற. அன்னைக்குதான் சாதாரணமாக கிருத்திகா மண்டல பாராயணம்னு வேத பாராயணங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த கார்த்திகை மாசத்துக்கு பரமேஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷம். அப்ப நம்ம பண்ணினோமையானால் வேத பாராயணங்களோ அல்லது பூஜையோ அவைகள்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்ற. அப்படி குமுதம் கைரவே ரக்த பங்கஜே சிவந்த தாமரைக்கும் குமுத கபோ காமுத கார்த்திகே மாசி சந்திரிகாயம் கௌமுதி அப்படின்னு யாதவ கோஷத்துல இருக்கு. இப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லியாச்சு. மூணாவது அகவா குத்திதா நஸ்வரத்வ அதிக துக்க சம்மிஸ்ரத்வாதி ஹேதுபி நிஞ்சா மூத்து. நமக்கும் ஒரு சந்தோஷம் வருது. வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையோ, நம்ம இப்ப சிரிக்கவே இல்லையோ, சிரிக்கவும் சந்தோஷமா இருக்கும் சுவாமி. ஆனா என்னன்னா ரொம்ப டெம்பரரி. அந்த டெம்பரரி மட்டுமல்ல, அடுத்த செகண்ட் துன்பம் வரதாங்கிற ஒரு பயம் வேற இருக்கு. துன்பம் இல்லாம நம்ம ஆனந்தமாகவே இருப்போம் நினைக்கிறடா, இல்லையே. அப்படி இல்ல. நஸ்வரத்வா நமக்கு வரக்கூடியதான சந்தோஷங்கள்லாம் எப்படி கொஞ்சம் குறைச்ச. அந்த சந்தோஷமே எப்ப இருக்குன்னு தெரியாது. எல்லாமே ஆனந்தமா இருக்கு. லட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து இருக்கு. சாப்பிடலான்னு வாயில போடலாம் நினைச்சேன், வயதுல என்னமோ பிராண்ட ஆரம்பிச்சிருக்கு, என்னமோ வலிக்குது. இது சாப்பிடுறதா வேண்டாமா? சாப்பிடுறதுக்கு முன்னாலே வலி ஆரம்பிச்சுடுத்து. சாப்பிட்டா என்ன ஆகுமோ வைக்கிட்டான் பயம். விவகாரம் நினைச்சு பாரு. எல்லாம் கையில கிடைச்சாலும் அனுபவிக்க முடியல. நஸ்வரத்வா அதோட இல்ல. நம்ம சாப்பிடணும், இதை அனுபவிக்கணும்னு சொல்ற காலத்துல வேற ப்ராப்ளம் வரும். அது சாப்பிட முடியாம போயிடுது, அனுபவிக்க முடியாம போயிடுது. இப்படி வாழ்க்கைன்னு அவ்வளவு கட்டங்கள் இருக்கு. நஸ்வரத்துவம் ஒண்ணு, அதிக துக்க சம்மிஸ்ரத்வாதி. இப்ப இருக்கக்கூடியதான சுகத்தை விட அதிகமான துக்கம் இருந்தா போல எதிர்பாராம ஒரு 500 ரூபாய் வந்தது. ஆஹா வந்ததே சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன். அடுத்த கணம் என்னாச்சுன்னு இன்னொருத்தர் பெல் அடிச்சார். கதவு திறந்தா என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கினா கொஞ்சம் கொடுங்கோன்ட்டான். வந்தது லாபம் 500 ரூபாய். அதிக துக்க இது கொடுத்துதான் ஆகணும். இது 500 ரூபாய் வராத போனா அப்ப ரொம்ப சிரமமா இருக்குமே. அது ரைட்டு. இதை அனுபவிக்க முடியாம அந்த ஒரு துன்பம் வருதோ இல்லையோ, இதான் வாழ்க்கை. அதிக துக்க சம்மிஸ்ரத்வாதி ஹேதுபி நிந்தியா முத்து. இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம், துன்பத்துடன் கூடியதான சந்தோஷம், அழியக்கூடியதான ஒரு சந்தோஷம். முத்துன்னு சந்தோஷம். முத்து முதா முதாகரத்த மோதகம் சொல்லடா இல்லையோ, முத்துன்னா சந்தோஷம். பிரீதி ஏஷாம் தே குமுதஹா. குமுதஹான அல்பமான சந்தோஷத்தை உடைய மனிதர்கள் அர்த்தம். அதையேவ தேசாம் அனுகம்பியத்வாபிப்பிராயேனா. ஆகையால் அவளை எப்படியாவது காப்பாற்றணும், அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் கிருபணே குமுதே குமுதி சாஸ்வதா தியாக்குமுத்ருபணேன் பவது இது விஸ்வஸ்தா. குமுத்துங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் நீங்க பண்ணலாமா? இப்படி எல்லாம் இருக்கு சுவாமி. புத்தகத்துல அயல் படி பண்ணினேன். தேசாம் ஆசமந்தா வியாப்தோ கலாதா. இப்படிப்பட்டதான சம்சாரத்துல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவளுக்கு நிரந்தரமான ஒரு சுகம் வரணும்.
ஆசமந்தாத் கிளாதா குமுத்துன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஹ்லாத குமுதாஹ்லாதான்னு முதல்ல பிரிச்சேன். இப்ப குமுத்து ஆஹ்லாத குமுதாஹ்லாத ஆசமந்தாத் வியாப்தா எப்பொழுதும் வியாபித்திருக்கக்கூடியதான கலாதா சுகாதிஜய மோட்ச ரூபா. இப்படி சம்சாரத்துல தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கணும். எல்லாம் 4 வேதம் 4 சாஸ்திரம் வாசிட்டார் சுவாமி, எல்லாம் பண்ணுவார், அவருக்கு ஆச்சாரத்தோட அனுஷ்டானமா இருக்க, அவருக்கு மோட்சம் கொடுக்கறது இல்ல. ஒண்ணுமே தெரியாம சாதாரணமாக நம்ம மாதிரி இருக்கிற மனுஷியால கூட நான் மோட்சத்தை கொடுப்பேன்கிறாராம். அதுக்கு ஏதாவது வழி உண்டா? அவளுக்கு ஏதாவது நல்ல வழிக்கு கொண்டு வந்து நான் மோட்சத்தை கொடுக்கலாமா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு வர்றான். சேஷாம் ஆசமந்தாத் வியாப்தா கிளாதா சுகாதிசய மோட்ச ரூபா இதுவது. ஆகையால் உங்க மனசுல நீங்க தீர்மானம் பண்ண, அம்மா என்ன நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க மனசுல தீர்மானம் பண்ணிவிட்டீரையானால் அவ்வாள் பரமேஸ்வரத்துல சொல்லி உங்களுக்கு இந்த ஜன்மாவிலேயே மோட்சத்தை வரும்படி பண்ணுவாங்க. ஆகையால் நயனேன மகாகாமேஷம் பிரதி நயனேன எப்படி கொடுக்கிறார்? அம்பாளை பூஜை பண்ணினா, அம்பாளுடைய நாமாவை கேட்டேன்னா, அம்பாளை நினைச்சலையானால் சிவஞான பிரதாயினி பரமேஸ்வர ஞானத்தை கொடுக்கிறார். அதனால்தான் மகாகாமேஷம் பிரதி நயனேனா பரமேஸ்வரத்துல அழைத்து சென்று பிராபனேனா இது ஸ்ருதியா சமாசா சிவப்பிராபண ஜன்யஸ்ய பரமேஸ்வரனிடத்துல அழைத்து சென்று வைஷயிக நிஷ்டஸ்ய சுகஸ்ய வைஷயிகமான ஒரு சுகம் இருக்க, விஷயங்களை அனுபவிக்கிறதுனால உலகத்துல இருக்கக்கூடியதான சுகங்கள், லௌகிகமான ஒரு சுகங்கள், இந்த சுகங்களை கௌமுதி பிரகாசிகா இதையும் பிரகாசிக்கிறார். அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு, அந்த பாதங்கள்ல இருந்து மேல விழுந்த தூசி மனுஷியாளுக்கு என்னத்தை கொடுக்கிறது? அவித்யானாமந்தஸ்திமிரமீரீபநகரி ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிசரி. அவித்யானாம் ஒண்ணுமே தெரியாத மண்டுக்களா இருக்கிறவாளுக்கும் அந்தஸ்திமிரமீரீபநகரி அந்தஸ்திமிர உள்ளுரிட்ட போக்கடிக்கிறார். உள்ள நமக்கு இதுவா அதுவா இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா எப்படி முன்னுக்கு போகணும் ஒரு விவகாரம் தெரியலையேன்னு கவலை. கவலை உங்களுக்கும் எனக்கும் இருந்தா பரவாயில்ல, இமாலயனுக்கும் கவலை வந்தது. பார்வதியா அம்பாளே பிறந்திருக்கா, விவகாரம் இந்த பொண்ணுக்கு எப்படிதான் கல்யாணம் ஆகும்னு. பையனுக்கு தான் கல்யாணம் ஆகிறது கஷ்டம்னா பொண்ணு கல்யாணம் ஆகிறது கஷ்டமா இருந்தாரு அந்த காலத்துல. இந்த பொண்ணும் நான் சிவதான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. அந்த பரமேஸ்வரன் வாய் மூண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கண்ணை மூண்டு எப்ப போனாலும் எப்ப பார்த்தாலும் கண்ணை மூண்டு சமாதிங்கிறார். என்ன பண்ணுவார் பாவம். மத்தியஸ்தமே பிரபலம் வெறுமன வாய்மூணு டைம் வில் சால்வ் தி ப்ராப்ளம் சார். அதுக்கப்புறம் ஏதோ ஆச்சு விவகாரம் தெரியும், கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்து என்ன, அப்படிப்பட்டவாளுக்கும் ஒரு கவலை இருந்தது. ஆனா அப்படிப்பட்டதான கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி அவளுக்கு உள்ளுருட்டையும் போக்கடிக்கிறாள். அவித்யானாமந்தஸ்திமிரமீரீபநகரி ஜடானாம் எத்தனை தரம் சொன்னாலும் மண்டையில ஏறல. என்ன பண்றது? எல்லாம் ஒரு மாதிரி இருக்காளா? சில பேர் கோடிக்கான கஷ்டம் போச்சுக்கிறார் சார். சில பேருக்கு 10 தரம் சொன்னாலும் புரியல சார். குருவானவர் எப்படி இருக்கலாம், யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னதையே சொன்னா புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும். 10 தரம் சொன்னாதான் மற்றவர்களுக்கு புரியும். இவரெல்லாம் வேகமா போறா, நம்மள கவனிச்சுக்கிறது ஏன்பா. எல்லோருடைய மனசுலயும் சந்தோஷம் வரும்படி சொல்வாளாம். அதான் குருவனுடைய வாக்குல இருந்து சொல்லித்தரா. ஏமையா குருனா வாச்சா கரத்தியஞ்சோ மகாரணவம். ஒவ்வொருவருக்கும் எனக்காக இப்படி சொன்னார் எனக்குடையதான எண்ணம் வரும்படி பண்ணுவாளாம்பாள். ஜடானாம் தைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம். இவர்கள்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மகாகாமேஷ நயன குமுதா கௌமுதி. அடுத்தது பக்தஹார்கதமோ பேத பானுமத்பானு சந்ததி. பக்கத்துல சுதகான்னு இருக்கு, அதை அடிச்சுடுங்க. பக்தஹார்கதமோ பேத பானுமத்பானு சந்ததி. பக்தாளுடைய இதயத்துல இருக்கக்கூடியத தமோ பேத, தமஹா இருட்டு அஜ்ஞானம். பக்தாளுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான இருட்டு அதை பேதா பேதிச்சு பொழந்து லட்சுமி நரசிம்ம அவதாரத்துல எப்படி பிறந்ததுமே அந்த இரண்யாட்சனை கொண்டு வந்து வயரை கிழிச்சு
பிளந்து எப்படி பண்ணினாரோ அப்படி பக்தார்த்தமோ பேத ஆனுமத் பானு சந்ததி. பானுன கிரணம், ஆனுமத்துன்னு கிரணங்கள் உடையவர் சூரியன். பானுமத் பானு சந்ததி, கிரணங்களுடைய சூரியனுடைய கிரணங்களுடைய கூட்டமா அம்பாளுடைய இருக்கலாம். அதனாலதான் அம்பாள பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி அப்படின்னு சூரிய மண்டலத்துல இருக்கிறதாக சொல்றார். முதல்ல அக்னி மண்டலம், அதுக்கப்புறம் சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் சந்திர மண்டலம். அக்னி மண்டலம் மூலாதாரத்துல இருக்கு, பானுமண்டலமானது இதயத்துல இருக்கு, சந்திர மண்டலமானது சகசிராரத்துல இருக்கு. இப்படித்தான் நம்ம பூஜை பண்ணும் பொழுதோ அல்லது தியானம் பண்ணும் பொழுதோ மேல ஒவ்வொரு ஸ்வரூபம் சொல்லும் பொழுதோ இப்படி தியானம் பண்ணணும் அம்பாள. அப்படி பானு மண்டலத்துல இதயத்துலன்னா அஜ்ஞானம் இருக்கு நமக்கு. அந்த இதயத்துல இருக்கக்கூடியதான பானு மண்டலத்துல பானுவா இருந்துட்டு இருக்கலாம். அந்த பொருத்தம் பாருங்க, வாக்தேவிகள் சொன்னது உங்க இதயத்துல தான் அஜ்ஞானம் இருக்கு. அந்த இதயத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்காக சூரியனாக இதயத்திலே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பக்தானாம் ஹிருதி பவானி யானி கமாம்சி. பவானிங்கிறதுக்காக பாவனின்னு போட்டிருக்கான், பிரிண்டிங் மிஸ்டேக். என்ன பண்றது, புத்தகமும் சில பேர் முத்ரா ராட்சசம் வந்துருது, வேற ஒண்ணு இல்ல. கிருதி பவானி யானி இதயத்துல இருக்கக்கூடியதான கமாம்சி ஆவரண சக்தி மந்தி அஜ்ஞானானி. என்ன தமசுனர் ஆவரண சக்தி மந்தி அஜ்ஞானானி. ஆவரண சக்தியை மறைச்சு வைக்கிறது சார். எது நம்ம பார்க்கணுமோ அது மறைக்கிறது. அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும், திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கணும். அந்த ஸ்வரூபத்தை நமக்கு தெரிய விடாம இப்படி மறைச்சு வைக்கிறது பார்த்தா என்ன பண்றது, அதான் அந்த விசேஷமாக அந்த ஸ்வரூபத்தை மறைச்சு விடுறது. ஆயால் யானி ஆவரண சக்தி மந்தி அஜ்ஞானானி சேஷாம் பேதே நாசனே. அவைகளெல்லாம் அழிப்பதற்காக பானுமதா சூரியஸ்ய பானுசந்ததி. பானுமதா சூரியஸ்ய பானுசந்ததி கிரணங்களுடைய கூட்டம். கிரண பரம்பரா இவ ஹிருதயஸ்ய திருல்லேகாத் அண்ணலாசேஷு இது ஹிருதாதேசா. ஹிருதய சப்தத்துக்கு ஹிருதாதேசம். நியாயமா ஹிருதயம்னு என்ன அர்த்தம் தெரியுமோ, கிருத்துன்னா மனசுன்னு அர்த்தம். ஸ்வாந்தம் மானசம் மன அப்படின்னு கோஷம். ஹிருதி அயம், மனசுல இவர் இருக்கார், அதனால ஹிருதயம். ஹிருதயம் ஹிருதி அயம் ஹிருதயம். இதான் உபனிஷத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாருனார், ஹிருதய சப்தத்துக்கு கிருத் ஆதேசம், பாத சப்தத்துக்கு பத் ஆதேசம் மாதிரி, தந்த சப்தத்துக்கு தத் ஆதேசம் மாதிரி, பத்தன்னோமாகன் யுகசன் யூஷன் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் மாதிரி இவர் ஹிருதய சப்தத்துக்கு ஹிருதாசம் அப்படின்னு. ஹிருதயஸ்ய கிருத் லேகாத் அண்ணாதேஷு இது ஹிருதாதேசா தத்ர பவஹ இது அண்ணு அப்படின்னு. அம்பாள் ஒரு தரம் நீங்க நமஸ்காரம் பண்ணினா போரும். அம்பாளுடைய பக்தாளுக்கோ இல்ல அம்பாளுக்கோ நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன ஆறுது, அம்பாளுடைய கால் நகத்துல இருக்கக்கூடியதான கிரணங்கள் அது உங்க தலை வழியாக உள்ள பூந்து இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுன்னு கீழே பார்த்திருக்கோம். நக தீதி கண்டன்ன நமஜன தமோ குணா. நக தீதி நகங்கள்ல இருக்கக்கூடியதான தீதின கிரணங்கள், அந்த நக தீதி கண்டன்ன. அதனால என்ன ஆறுது, நமஜன நமஸ்காரம் பண்ணக்கூடியதான ஜனங்களுடைய நமஜன தமோ குணா, அவளுடைய தமோபா அந்த அஜ்ஞானத்தை போக்கடிச்சு. ஆகையா நமக்கு படிப்பு வரல, எத்தனை சொன்னாலும் ஏற மாட்டேங்கிறது கவலையே பட வேண்டாம். நீங்க படிக்கிறது வேண்டாம், அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. தினந்தோறும் காலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்களேன். இது என்ன வெக்கமா என்ன, வேற யாராருக்கும் ஆபீஸ்ல போய் எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங்கிற, அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கலைங்கிற, அதுவா அவங்களுக்கு கணக்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோ இல்லையா, அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா என்ன, அப்படி ஒரு க்ஷேமம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் பக்தமோ பேத பானுமத்பானு சந்ததி அப்படின்னு அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபம். இதத்தான் மூக்கவி ராகாச்சந்திர சமான காந்தி வதனா நாகாதிராஜஸ்துதா மூகானாமபி குர்வதி சுரதுலீகாஜவத்வைபவம். ராகாச்சந்திர சமான காந்தி வதனா. பரமேஸ்வரன் அம்பாளை பாக்கிறாரா, எப்படி பார்த்தார், பௌர்ணமி சந்திரன் மாதிரி ஒரு முகமா.
சமான கந்தி வதனாதிராஜஸ்துதா இந்திரனால துதிக்கப்பட்டதான காதி மந்திர ஸ்வரூபமா இருக்க. மூகா நாமபி குர்வதி சுரதுனி நீகாக வாக்வைபவம். மூகா நாமபி குர்வதி ஒண்ணுமே பேச தெரியாத வாளுக்கு கூட கங்கா பிரவாகம் மாதிரி பேசக்கூடியதான சக்தியை கொடுக்கிறார். பேச தெரியாது, என்னமோ ஏதோ சில பேர் பேசின கத்துக்கிட்டுன்னு இருக்கும், ஒண்ணும் தெரியாது, எதை சொல்றான் என்ன சொல்றான்ங்கிறதே தெரியாம இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட வாளுக்கும் கங்கா பிரவாகம் மாதிரி பேசக்கூடிய தர்மைய கொடுப்பாளாம். ஸ்ரீ காஞ்சி நகரி விஹார ரசிகா. காஞ்சி கஷேத்திரத்தை இருக்கல, ஆனா முகாபகந்திரி சதாம் அது முக்கியம். நல்லவாளுடைய மனசில் இருக்கக்கூடியதான சோகத்தை போக்கடிப்பவள். கோமோக கஷோக ஏகத்துவம் அனுபத்தியதா ஈஷாவாசியம் சொல்றது தத்திர கோமோக கஷோக அப்படின்னு சோகமோகங்களை போக்கக்கூடியதான ஸ்வரூபம் அவளுடைய ஸ்வரூபம். ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஆகாரிணி ராஜதே. பசுபதே புண்ணிய பரம்பரா எங்க பரமேஸ்வரன் பண்ணினதான ஒரு பாக்கியம் அம்பாள். எனக்கு அப்படின்னார், அவர் பண்ணின பாக்கியம் அம்பாளா வந்து சேர்ந்தாளா. நாராயணியத்துல அந்த பாக்கியம் ஜனானாம்ங்கிறார் நாராயண பட்டது. முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நாமெல்லாம் பண்ணின பாக்கியம் அந்த சிருஷ்டி காலத்துல முதல்ல என்ன ஆச்சுன்னா ஒரே பிரளயமா இருந்தது. பிரளயத்துல எல்லாத்தையும் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஆனா வேதங்களை காப்பாத்தணுமே. ஆகையால் வேதங்களை காப்பாத்தினாதானே மனுஷால் சௌக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணினாரா, தேவலோகத்துல இருக்கக்கூடியதான குரு பகவானையும் உட்கார வச்சேன்னா அவர் தானே வேதத்தை காப்பாத்தணும்னு குருவா இருக்கிறவர். அவர் உட்கார வச்சு ஒரு பெரிய போட்ல உட்கார வச்சு நீங்க சமுதிரத்துல விட்டுருந்தாரு. எங்க போவா, எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா தான் சார் இருக்கு, எந்த பக்கம் போறது தெரியலையா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, நான் அரேஞ்ச் பண்றேன் சார். என்ன பண்ணினா காத்த விட்டாராம். அந்த காத்தானது எந்த பக்கம் போட்டு அடிச்சுன்னு போறது அது பாட்டுக்கு இவர் வேதத்தை வச்சுட்டு இருக்காரு, காத்து அடிச்சுட்டே இருக்க. அவர் வேதத்தை எடுத்துட்டு போட்ல போயிட்டே இருக்காரு. எங்க நிக்குமோ எங்க தெரியாதோ, எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாத்தான் இருந்ததான். அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நின்னதான். நின்ன இடத்துக்கு தான் குரு பவனபுரம். குரு குருவானவர், பவன காத்துனால கேட்டுதான் குரு வாயுபுரம், அதான் குருவாயூர் அப்படிங்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காரதேகாவதித்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். ஆயிரக்கணக்கான வேத சாகைகள் அவரை துதிக்கிறதான். நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அங்க இருக்கிறது விரும்பின ஒரு சுவாமின்னு நினைக்காதியும் பிரம்ம தத்துவம் சாட்சாத் பிரம்மே அங்க உட்கார்ந்து இருக்கான். எப்படி அஸ்பஷ்டம் ஸ்பஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம். உங்களுக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கணுமே. ஆனால் அதுக்காகத்தான் 4 கையை வச்சுட்டு இருக்கேன். சங்கம் சக்கரம் கத தாமரை. இந்த தாமரையானது மோட்சத்தை சொல்றது. அப்படி புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் கர்த்தாவஸ்தாசி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனானாம். இந்த ஊர்ல இருக்கக்கூடியதான ஜனங்கள் பண்ணியதான புண்ணியங்கள்லாம் இங்க வந்து சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரு. அதே விதமாக எங்க பரமேஸ்வரன் பண்ணதான பாக்கியம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் அம்பாளை பார்த்தாராம். பக்தார்த்தமோ பேத அனுமத்மானு சந்ததி. அதுக்கப்புறம் சிவதூதி சிவராத்யா சிவமூர்த்தி சிவங்கரி சிவதூதி. பரமேஸ்வரன் தூதா ஆயிட்டாரா எங்க? அதனால்தான் பரமேஸ்வரன் சிவதூத்தின்னு அம்பாளுக்கு பேர். சிவனை தூத்தையா அனுப்பிச்சுட்டாலும் இது நல்லா இருக்கா. பரமேஸ்வரனே என்ன பண்ண இங்க போய் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால மகிஷனுடைய கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. மகிஷாசுரம் ஆயிடுத்து. அதற்கு பிறகு அடுத்ததா மேல வரக்கூடியதான கண்ட முண்டாளி வாழ்லாம் கொல்லணும். இந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுன்னா அம்பாள் திவ்யமான ஒரு ரூபத்தை எடுத்தா. எல்லா தேவதைகளும் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் தான், இவாளால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நீங்க தான் காப்பாற்றணும்னு மகாவிஷ்ணுவிட்ட சொல்லும் பொழுது, பரமேஸ்வரத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலிருந்து அவளுடைய சக்தி தனியா வந்தது. அந்த சக்திகள்லாம் வந்து ஒரு உருவத்தை எடுத்தது. அழகான ஒரு உருவம்.
அம்பாளுடைய ஸ்வரூபம். லோகத்ரயம் துஷா, தன்னுடைய பிரகாசத்துன்னா பிரகாசம், லோகத்ரயம் துஷா, எல்லா அந்த பிரகாசத்தினாலேயே உலகத்தை உலகத்தையும் பிரகாசிக்க கூடியதான திவ்யமான ஒரு அம்பாளுடைய ஸ்வரூபம் ஆவிர்வவிச்சது. அதுக்கப்புறம் எல்லா தேவதைகளும் பண்ணினாலும் நாமெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு அப்படின்னு ராஜாவே பண்ணுவார்னால நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நினைச்சிருந்து ஒவ்வொரு தெய்வமும் இந்திரன் இந்திராணிங்கிற ஒரு சக்தியை கொடுத்தார், மகாவிஷ்ணு நாரசிங்கின்னு ஒரு சக்தியை கொடுத்தார், பரமேஸ்வரன் குமாரசுவாமி கௌமாரிங்கிற ஒரு சக்தியை கொடுத்தார். இப்படி அந்தந்த கௌமாரி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இத்தனை சக்திகளும் அங்க வந்து சேர்ந்துருது. ஆனா கணபதி சக்தி கணபதி இல்லையே, அது இப்ப கேட்கப்படாது. இன்னொரு நாம அதை சொல்ல விவகாரம் முழுக்க சப்தத்தை சீரியஸா படிச்சது கணபதி ஆத்துக்காரி இல்லையேட்டார், கணபதி ஆத்துக்காரியே இல்லைன்ட்டான். அதுல இப்ப சமாதானம் சொல்லுங்கன்னு. சில சமயத்துல என்ன ஆகும்னா கேள்வி கேட்டா அதுக்கு சமாதானம் பர்மனண்டா சமாதானம் நல்ல சமாதானம் சொல்றதுக்கு டைம் ஆயிடும். அப்ப ஏதோ ஒரு சமாதானம் சொல்லணும். மொத்தம் என்ன பண்ணினா கங்காவதரணம் கதை சொல்லிட்டு இருந்தேன், சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு 2-3 பேர். என்ன ஆச்சுன்னு திடீர்னு அந்த 60 தகராளுடைய பிள்ளைகள், தகரனுக்கு 2 ஆத்துக்காரி, முதல் ஆத்துக்காரி கேசினின்னு பேரு, 2வது ஆத்துக்காரிக்கு சுமதினு பேரு. ஒரு மகர்ஷி வந்து இவ 2 பேரும் ரொம்ப நாள் கல்யாணமே குழந்தையே பிறக்கலைன்னு ராஜா போய் நமஸ்காரம் பண்றார். 2 ஆத்துக்காரியும் அழைச்சிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணினார், ஒரு ஆத்துக்காரிக்கு ஒரு பையன் பிறப்பான். ஆனா அந்த பையன் எப்படின்னு அவனால்தான் வம்சம் வளரும். 2வது ஆத்துக்காரிக்கு 60,000 குழந்தைகள் பிறப்பா. யாருக்கு எது வேணுமோ இஷ்டமா கேட்டுக்கட்டும் அப்படின்னு அனாவசியமாக டென்ஷன் வர வச்சுட்டாரு. இந்த முதல் ஆத்துக்காரி நினைக்கிற, ஐயோ நமக்கு நான் மூத்தவடா இருக்கே, எனக்கு வரக்கூடியதான குழந்தைதான் அவன் ராஜாவது சிம்மாசனத்தை தானே எனக்கு ஒரு மரியாதை. 60,000 குழந்தைகள் வந்து எறும்பு மாதிரி ஊரெல்லாம் சுத்தின்றது என்ன பிரயோஜனம் விவகாரம். ஒரு குழந்தை பிறந்தாலும் சத்தா பிறக்கணும். அவ கேட்டுருப்பாளோ முதல்ல யாருக்கு 2 படம் வாங்கிட்டு வந்து இவளுக்கா அவளுக்கு முதல்ல யார் தாய் 2 நல்லா தான் இருக்குங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு வேணும்னு கவலைப்படுறாளோ இல்லையோ, அது மாதிரி விவகாரம் என்ன பண்றாங்க மனசுல கவலையும். அந்த 2வது அம்மாவுக்கு அவளுக்கும் கவலை, இந்த அம்மா இங்க 60,000 கேட்பாளோ, ஒரே ஒரு பையன் தான், அவங்க அமெரிக்கா போயிட்டா நமக்கு என்ன கட்டம், எதிர்கா இல்லையே எதிர்கா இல்லையே வப்பா என்ன இருக்கு, என்ன பண்றது, என்ன நம்ம குழந்தை நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கணும். இப்ப பேருக்கு அது ஒரு ஆசை, காசு வேற வழி இல்ல போறான்னு இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கணும். அவனை 2 வருஷம் காலம் வச்சுட்டே இருக்கணும், அது ஒரு சத்தம். இது என்னடா இது அப்படின்னு இவ கவர்மெண்ட் இருக்க. கடைசியில என்ன பண்ணின கேசினிங்கிற ஒரு அம்மாவுக்கு தான் சாய்ஸ் கொடுத்தேன். அந்த அம்மா என்ன பண்ணின, எனக்கு ஒரு அந்த 2வது அவாடான விவகாரம் நான் எனக்கு 60,000 வேணும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா கேட்டு தொலைக்க போறான்னு கவலைப்பட்டு இருந்தேன். சரியா போனா போச்சு, 2 பேருக்கு சௌக்கியமா. இது ஆனப்பறம் என்னாச்சுன்னு அந்த ஒரு பையன் பிறந்தான் பாருங்க, அவன் அசமஞ்சு, அவன் பேரே அசமஞ்சஸ். எப்ப பார்த்தாலும் கெட்ட காரியங்களே பண்ணிட்டு இருக்கான். இந்த 60,000 பேரும் வீராளா இருக்கா, ரொம்ப நன்னாக்கா இல்லாம இருக்கு. ஒரே ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை தான் அசமஞ்சசனா இருக்கு. அது என்ன, அப்படி நதிக்கு கரையில குழந்தைகள் விளையாண்ட கூட விளையாடும், தெரியாத சமயத்துல டக்குன்னு அந்த நதியில தள்ளிவிடுவான ஒரு பையனை. இப்படி ரொம்ப பேரு பொண்ணுட்டான் அந்த பையன். ராஜாவுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துடுது, தன் குழந்தையா இருந்தாலும் கெட்ட காரியம் பண்ணினா அங்குடி அவரை கஷ்டதா, என் கை விரல் தான் சார் பாம்பு கொன்னுடுத்து, பாம்பு கடிச்சுடுத்து, என்ன பண்ணனா அந்த விரலை வெட்டலைன்னா பிராணம் போயிடும். விரல் வேணுமா பிராணம் வேணுமாங்கிற டாக்டர், வேற வழி இல்ல விரல வெட்டுனார். அதே மாதிரி ராஜாக்கள்லாம் தம் பையனா இருந்தாலும் தப்பு பண்ணினா தண்டனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சவா. ஆகையால என்ன பண்ணா, இந்த அசமஞ்சன்ங்கிற கூடியதான குழந்தைய கொஞ்ச நாள் வச்சிருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வச்சது இந்த பையன் அனுப்பிச்சு விட்டார். அப்படி அம்சுமான்னு பேர் அந்த குழந்தைக்கு. ராஜா என்ன பண்ணினார், 60,000 வருஷம் 60,000 குழந்தைகளுக்கு கலப்பியோ. இவர் கொஞ்ச நாள் ஆன பிறகு அசுமேத யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அசுமேத யாகம் பண்ணினார். இத பண்ற காலத்துல இந்த இந்திரன் பார்த்தாராம், உலகத்திலேயே பூலோகத்திலே இவ்வளவு புண்ணியம் இருக்கான் சார், இவன் அடுத்ததாக எப்போஸ்டுக்கு வந்துருவானோ கண்டென்ட் அப்புறம் மை போஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன பண்ணினா அந்த குதிரைய திருடுன்னு போயிட்டான். இப்ப குதிரை கரெக்டது அந்த சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரம்பா ஏக கர்மா, சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும். அடுத்த சித்திரை மாசம் வரத்துக்குள்ள யாக பிடிக்கும்.
விவகாரம் பண்றது என்னன்னு இது ஒரு ஐப்பசி மாசம் வந்துருது, குதிரை காணல. என்னடா பண்றது விவகாரம்? ஊரெல்லாம் தேட சொன்னார். 60,000 குழந்தைகளை கழிச்சார். நீங்க எல்லாரும் போய் தேடிட்டு வாங்க போனார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டா தேடணும். இங்கேயும் ஒரு இடம் கூட வைக்கல. ராமாயணத்துல சொல்றாங்க, சதுரங்கல மாத்திரோதி நாவசேஷ முழுக்க தேடிவிட்டா எங்கேயும் கிடைக்கல. இன்னும் 2 மாசம் இருக்கு. அப்பா கிட்ட வந்து சொன்னார், ஊர்லயே இல்ல சுவாமி குதிரை, இங்க பூலோகத்திலே இல்ல, நாங்க தேடிட்டோம் அப்படின்னு அவர் பார்த்தார். 60,000 குழந்தைகள் இருந்து ஒரு குதிரையை கண்டுபிடிக்கிறது தெரியாத குழந்தைகள், நீங்க குழந்தைகளை போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது கரைக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கோம். ராஜாவினுடைய ஆட்சி என்ன பண்றது? இவெல்லாம் தீர்மானம், பூலோகத்துக்கு தேடி பிரயோஜனம் இல்ல. ஆகையால் நம்ம என்ன பண்ணோம்னு பாதாளத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டு அங்க போகணும்னு 60,000 பேர் ஏதோ கடப்பாறை எடுத்துன்னு குத்த ஆரம்பிச்சுட்டா பூமியை. அதனால்தான் இந்த சமுத்திரம் உண்டாட்டம். ராமாயணத்துல பாலகாண்டத்துல விசேஷமா விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்ற தேடினாளா, அப்படி குத்தி குத்தி போனாளா. போன பிறகு என்னாச்சு, பாதாள லோகத்துக்கு போனா அங்கே ஆனந்தமா கபில மகர்ஷியை தபஸ் பண்ணிட்டு இருக்க. இவ போய் இந்த கபில மகர்ஷியை பார்த்ததுன்னா பக்கத்துல குதிரை இருக்கு, மகர்ஷி இருக்க. என்ன சார் நினைப்பீங்க? ஊரெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு தேடினாலும் கிடைக்காது போனா இந்த மகர்ஷி பக்கத்துல குதிரை இருக்குன்னு கண்ணை மூண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்க. விவகாரத்துல இவர் தான் பண்ண வேலை இது அப்படின்னு நினைச்சிட்டு அவரை கொல்ல போனாலாம். அவ்வளவுதான். பிராமணாட்ட வேலை நீட்டாதியோ தெரிய முடியாது. யார் எந்த காயத்ரி மந்திரம் பண்றானோ தெரியாது. கும்முனா 60,000 பேரும் அழிஞ்சு போயாச்சு, எல்லாம் பஸ்வாயிட்டாலும். திரும்பி வீட்டுல கொண்டு வந்து சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு 60,000 பேரும் அவுட். என்னடாச்சுன்னு 1 மாசம் தான் எனக்கு பங்குனி மாசம் வந்தாச்சு. அடுத்ததா சித்திரை மாசம் பௌர்ணமி நான் யாகம் பண்ணி ஆகணும். இப்ப என்ன பண்ணார், அம்சுமான அனுப்பிச்சார். அம்சுமான் என்ன பண்ணார் தெரியுமா, நான் இதெல்லாம் இங்கே தேடல. அண்ணாக்கள் எந்த வழிக்கு போனாலும் அந்த வழியே போனார். அங்கே ஓட்டை இருக்க அது வழியா பாதாளத்துக்கு போனார். போனா அங்கே மார்பி இருக்கார், குதிரையும் இருக்கு. ஆனா இவர் ஒண்டியா போனாரோ இல்லையா, அப்படி பார்த்தா இவ்வளவு தூசி இருக்கே, என்ன ஏது தெரியலன்ட்டு போய் மார்பிக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ணினா அவர் பார்த்தா என்ன வேணும்னா, இது போல தெரியலையே, என்னாச்சு, இங்க குதிரை இருக்க, இதே குதிரை தான் உங்க அப்பா தேடுறது, கட்டி அழிச்சுன்னு போ சொல்லிட்டு. இதுக்கு முன்னால உங்க அண்ணாக்கள் எல்லாம் வந்திருந்தா அவன் என்ன இன்ச பண்ண தொடங்கினா எல்லாத்தையும் எரிச்சு விட்டேன்னு. இப்ப என்ன பண்றது, அவளுக்கு உயர்ந்ததான கதி கிடைக்காது. இதுக்குள்ள அங்கிருந்து கருத்மான் வர. தேவலோகத்துல கங்காதேவி இருக்கா, அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடியதான கங்காதேவியை அழைச்சது வந்து இத பண்ணினேனால் அங்க கங்கா பிரவாகம் மேல ஓடிச்சுன்னா அத்தனை பேரும் சொர்க்கலோகத்துக்கு போயிடும். அதனால கங்கா கங்கேதி யோ புருயா யோஜனா இருக்கு. இந்த கங்கா மாதாக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. கடைசி க்ஷணத்துல என்னைக்கு கங்கா ஜலம் சாப்பிடுறோ அன்னைக்கு வரைக்கும் பறிக்கிற என்ன பாப்பமும் போய கங்கா ஜல லவ கடிக்கா. இன்னைக்கு சாப்பிட்டேன்னா பிறந்தண்ணில இருந்து இது வரைக்கும் என்னென்ன பாப்பங்கள் பண்ணினோ அத்தனை பாப்பமும் போயிட்டான். இப்படின்னு சொன்ன கதி வந்தார், கொடுத்ததா எங்கேயும் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. அம்சுமானும் ட்ரை பண்ணல, அவருடைய பிள்ளையும் ட்ரை பண்ணல, அவருடைய பிள்ளையா இருக்கா கொடுக்கிறான் அவரும் பண்ணல. பகீரதனும் அதுக்கப்புறம் பகீரதன் 4வது தலைமுறை வந்தார், தபஸ் பண்ணினார், கங்காதேவி அழைச்சிட்டு வந்தார், எல்லாம் ஆச்சு. இந்த லெக்சர் சொல்றப்ப ஒருத்தர் கேட்கிறார், காட்டுல ரொம்ப நல்லா இருக்கு கதை, நல்லா சொல்றேன். இந்த தோண்டினப்ப நம்ம ரோட்ல கொஞ்சம் தோண்டினால அவ்வளவு மண் வருது, சமுதிரம் தோண்டின எவ்வளவு மண் வந்திருக்கும், அதை எங்க போட்டான்னு கேட்டாங்க. என்ன பண்றது, நல்ல கேள்வி, ஃபர்ஸ்ட் கிளாஸா கேள்வி. இது எங்க போட்டிருந்த, இந்த பக்கம் போட்டிருந்தா நம்ம சமுதிரத்தையே பார்க்க முடியாது. என்ன பண்றது, எங்க போட்டிருப்பாங்க, அத தெரிய வந்து அக்கறையில போட்டான்ட்டேன். மேல கதை போடணும், என்ன இக்கரையில போட்டாதான் நமக்கு கஷ்டம். அக்கறையில சமுதிரத்துல அக்கறை இருக்கான்னு நீ போலியாம கேட்டு அத்தான் போட்டு. என்னன்னா சமயத்துக்கு நம்ம சொல்லணும், அந்த சமய ஸ்பூர்த்தி எதை சொன்ன கேட்டா கேள்விக்கு வரணும். இத மூகாநாமபி குர்வதி துரதுனி வைபவா ஸ்ரீகாந்தி நகரே புரார் விஹார ரசிகா சோகாபாந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே. அப்படி அந்த அம்மா சிவதூதி பரமேஸ்வரனுக்கு இத்தனையும் வந்தது சுக்ரீவன் எனக்கூடியதான ஒருத்தன அம்சாவ
அந்த தூசி வச்சு இல்ல முடியாதுன்னு அம்பாள் நான் ஒரு முன்னாலேயே ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன். யோமாம் ஜெயிது சங்கிராமே யோமே தர்ப்பம் எப்போகதி. யார் என்னோட குத்து சண்டை போட்டு ஜெயிப்பானோ அவனதான் கல்யாணம் பண்ணி. நல்ல காலம் இந்த கால பொண்கள்ல இப்படி சொல்லல. அப்ப கல்யாணத்துக்கு என்ன ஆகும் தெரியல. அம்பாள் இப்படி சொன்னாலாம், யார் என்னோட யோமாம் ஜெயிது சங்கிராமே யோமே தர்ப்பம் எப்போகதி அவனிடதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது என்னடா பம்பு, அப்படியே நடக்காதுமா உன்னால முடியாதுன்னு என்னமோ சொல்லி பார்த்தா கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரத்தபீஜபதாதிகள்லாம் ஆற சந்தர்ப்பத்துல என்ன பண்ணினா இது மேல பரவே இவனோட சண்டை போடணும். சண்டை போடுறதுக்கு யுத்த தர்மம் ஒருத்தரை நம்ம அனுப்பணும். சண்டை போடுறியா இல்ல என் சமத்துக்கு நீ வரியா அப்படின்னு அனுப்பணும். அப்ப யாரு அனுப்புறது? பரமேஸ்வரத்தை அனுப்பினார். சிவனை தூதையாக அனுப்பினத்தினால் அம்பாளுக்கு சிவதூதியின் பேர். யதோனி யுக்தோ தௌத்தியேன தயா தேவ்யா சிவஸ்வயம். யதா எக்காரணத்தினால் தௌத்தியேன தயா தேவ்யா தூதராக பரமேஸ்வரனை அனுப்பினத்தினால் சிவதூதேசி லோகேஸ்மின் காதாதேவி சாட்சா ததஸ்தாதிமா கதா அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் சொல்றது. அப்படிப்பட்டதான சிவா தூதா அல்பம் யதா பவதி ததா சந்தேச பிராபகா யஸ்யாஸ்தா தம்முடைய சந்தேசத்தை கொடுத்தத வாங்கி கொண்டு சென்றவரா இருந்தார். அப்படி தூஜுபதாபே யதோக்தவத் கிருத்வா தூதோபி உபதாபகா. உபதாபகம்னா அந்த ராஜாவுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லி அவருக்கு கோபம் வரும்படி பண்றவர். ஆனாதான் தூதன்னு சொன்னாலே உபதாபகன். இந்த ராஜாவுக்கு கெட்ட வார்த்தையை சொல்றவர், பிடிக்காத வார்த்தையை சொல்றவர். அனுமான் சொல்லலையா? அங்கேயே போயிட்டார். இங்க ஸ்ரீலங்கைக்கு போன போயிட்டு என்ன ஜெயபலோ ராமஹா லக்ஷ்மணச்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சத்ரியோ ராகவேணாதி பாலிதா தூதோகம் கோசலேந்திர. இப்படி சத்ரு கஷேத்திரத்துல போய் ராஜாவா இருக்கக்கூடியதான ராமன் ஜெயிக்கிறான்னு எப்படி சார்? அது அத்தனை பேர் இடத்துல வரிசையா பலமுறை சொன்னாராம். இதே ஸ்லோகத்துல வால்மீகி ராமாயணத்துல 20 தடவை சொல்றாரு. சொன்னதையே சொன்னதை சொல்றார். ஏண்டார் இப்படி இன்னொருத்தருடைய மனசை குத்தும்படி பேசினாரு. அதே போலயே அங்கதன தூத்தனா அனுப்புறாரு யுத்தத்துக்கு முன்னாடி. ஒவ்வொரு யுத்தத்துக்கு முன்னாலேயும் ஒரு தூத்தனை அனுப்பி அதுக்கப்புறம் தான் அப்படி சிவன தூத்தனை அனுப்பினார். அதனால தூதி சஞ்சாரிக்கே சமே இது கோசே சஞ்சார சப்தோபி சந்தேக சஞ்சாரண பரஹா. இப்படி ஆயால் துனு தேர் நிஷ்டாய தூத பதம் எப்படி வந்திருக்கு? துனு தேஹே அது மேல கப்ரத்தியம் வரும் பொழுது துதனித்யாம் தீர்கத்தா இது தீர்கா. அதனால துனோதிங்கிற தாத்துல இருந்து தூதா அப்படின்னு தீர்க்கம் வந்திருக்கேன். அது என்னன்னா துனோ தேர் தீர்கத்தாங்கிற சூத்திரத்தினால தூத்தின்னு எப்படி வந்திருக்க? அல்பாட்சாயாம் ரொம்ப குறைச்சல்னு சொல்றப்ப பகுரீஹே காந்தாத் அதந்தாத் அல்பத்வே ஜோத்யே ஸ்ரீயாம் நீஷ் இதி ததர்த்தா. இல்ல பகுரீஹி சிவா தூதா யஸ்யாஹா அப்படின்னு பகுரீஹி சொன்னால் நீஷ் வரும். புத்தஞ்ச மார்க்கண்டே நீட் வந்தா என்ன, நீனு வந்தா என்ன, ஜீப்பு வந்தா என்ன, விவகாரம் என்ன, அது வியாக்கரண பாஷை அவளுக்கு நமக்கு இருக்கான். ஏதத் வியாக்கியாகாரஸ்து அதான் மார்க்கண்டேய புராணத்துல ஏதோ நியுக்தோ தௌத்யேன தயா தேவ்யா சிவஸ்வயம் சிவதூதீதி லோகேஸ்மின் ததஸ்தாட்சாதி பாகதா அப்படின்னு துர்கா சப்தஸ்தி ஸ்லோகம். ஏதத் வியாக்கியாகாரஸ்து இதுக்கு வியாக்கியானம் பண்ணினவா சிவேன சந்தேசம் பிராபயதி பிராபயதி இது சிவதூதி. பிராபயதீன்னு இருக்கு, பிராபயத்தின்னு இருக்கணும். கௌராதேஹ ஆக்ருதி கணத்வாத் ஜீப் பகுவ்ரீஹ டாப் ஸ்யாத். சில பேர் பகுரீஹி இருக்கிறதுனால பகுரீஹில டாப்னா வரணும். அதி கட்வஹ கட்வான் அதிக்ராந்தஹ அதி கட்வஹ அதி கட்வான்னு தீர்க்கம்னா வருது. என்ன பண்றதுன்னு அது வியாக்கரணம் தப்பு அவளுக்கு. புஷ்கரா இப்படி சிவதூதிங்கிற ஒரு மாதா புஷ்கர கஷேத்திரத்துல இருக்கா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கருத்தம் பத்ம புராணே புஷ்கரகண்டே அத இதே அந்யா பிரவக்ஷ்யாமி புஷ்கரேயா வியவஸ்திதா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் சிவாராத்யா பரமேஸ்வரனே அம்பாளை பூஜை பண்ணியிருக்காரா. எப்படி ஏகாம்பர கஷேத்திரத்துல கார்த்தி கஷேத்திரத்துல அம்பாள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணி அம்பாள பரமேஸ்வரனை அடைஞ்சாலும்
அதே போல சில இடத்துல பரமேஸ்வரனே அம்பாளை பூஜை பண்ணி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயுத பரஸ்பர அம்பாளை பூஜை பண்ணி அந்த பரமேஸ்வரன் சௌக்கியத்தை அடைஞ்சாரு. பிரம்மாண்ட புராணத்தில் சிவோபியாம் சமாராத்ய தியான யோக பலேனஜா, தியான பலத்தினாலும் யோக பலத்தினாலும் அம்பாளை பூஜை பண்ணி ஈஸ்வர சர்வ சித்தீனாம் அர்த்தனார் ஈஸ்வரோ பவது, எல்லா சித்திகளுக்கும் உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை அர்த்தநாரீஸ்வரனா ஆனார். ஆகையால் பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? சிவாராத்யா இது சங்கரோபாசித சதுஷ்கூட்ட வித்யா ஸ்வரூபா. இப்படிதான் 3 கூட்டங்களோட இருக்கக்கூடியதான பஞ்சதசி மந்திரத்தை எப்படி சொல்றோமோ அதே போல பரமேஸ்வரனால் உபாசிக்கப்பட்டதான 4 கூட்டங்கள் இருக்கக்கூடியதான பஞ்சதசி மத்திய அது இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவமூர்த்தி, சிவனே பரமேஸ்வரனே மூர்த்தி ஆயிட்டாள். சிவயேவ மூர்த்தி ஸ்வரூபம் சிவசக்தியோர பேதாத், பரமேஸ்வரனே மூர்த்தியாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ததுக்தம் ஏகோ ருத்ர சர்வபூதேஷு கூடஹ மாயா ருத்ர சகலோ நிஷ்கலஸ்த சயேவ தேவேன தத்விபின்ன ஏதத்ஞாத்வைவ அமிர்தத்வம் பிரஜந்தி அப்படின்னு பாரதி பரமேஸ்வராளுடைய ஸ்வரூபம் ஒண்ணு என்று அறிந்து கொண்டால் அவளுக்கு மோட்சம் வருது. என்ன அத்வைத ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் இங்க சொல்லியிருக்கு. சிவா, அதுக்கப்புறம் சிவா மங்களமயி மூர்த்தி யத்யாஹா இதுவா, அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? மங்களமயி மூர்த்தி, சர்வதா சர்வகாலமும் நினைச்ச மாத்திரத்தினாலே சகல க்ஷேமத்தையும் மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதான மூர்த்தி. மங்களம்னு சொன்னா நமக்கு சந்தோஷமான விஷயம், க்ஷேமமான விஷயம், பாபங்களை அகற்றி சுகத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். அதான் சிவமூர்த்தி. அம்பாளை சொல்லும் பொழுது அம்பாள் ஒன்னா இல்ல ஒரு பாதிய அம்பாள் ஒரு பாதி எடுத்துட்டாச்சு, இன்னொரு பாதியும் நீங்களே எடுத்துட்டீங்களோ அப்படின்னு சந்தேகம் வருதான் ஆச்சாரியாளுக்கு. விவகாரம் எடுத்திருந்தார், ஒரு மூர்த்தி போராதுன்னு ஒரு பாதி போராதுன்னு இன்னொரு பாரு கதேத தொத்ரூபம் சகல மருணாபம் திணையனும் அப்படின்னு உங்களை பார்த்தா சகல மருணாபம் எங்க பரமேஸ்வரனுடைய ஒரு பாதி வெளுப்பான்னா இருக்கணும் இல்லையே, ஒரு பாதி சிவப்பா தானே இருக்கேன், அருணாபம் திரணயனம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ற மாதிரி இருக்கா. அந்த அம்பாளுடைய பரமேஸ்வரனுடைய மூர்த்தியே தன் ஸ்வரூபமா எடுத்துருக்கான்னு சொல்ற. அதே போலயே இந்த பரமேஸ்வரன் ஒரு நாளைக்கு அம்பாளை பார்த்தா, அம்பாளை பார்த்ததுமே அம்பாளுடைய ஒரு புன்சிரிப்பை கண்டார் அவர். அந்த புன்சிரிப்பை கண்டதுமே அவருக்கு ஒன்னும் தெரியல, மயங்கி போயிட்டார். அந்த புன்சிரிப்பானது எப்படி இருக்கு அப்படின்னா வெளவெளையல் இருக்கான், சிரிப்பு வெளுப்பா இருக்கு. கவி சொல்றாரு இல்ல அந்த பல் வரிசை கொஞ்சம் தெரிஞ்சது, ஆனா அம்பாளுடைய பரிசை தாடினி அப்படின்னு சிவப்பான்னா இருக்கணும் இல்ல, அது கொஞ்சம் வெளுப்பா ஒரு மின்னல் கொடி மாதிரி தோணிக்கான். அந்த சமயத்துல இருந்து அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த வெளுப்பு மேல எக்கச்சக்கமா ஆசை வந்துருது. ஏன்னா ஆத்துக்காரிக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணினார் அவர், அவருக்கு வெளுப்பு மேல ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் வந்துருது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அஸ்ராந்தம் பரதந்திர பசுபதே மந்தரை அம்மா காமாட்சி அம்மா அஸ்ராந்தம் பரதந்திர பருவதி, அந்த பரமேஸ்வரன் அவர் டிபெண்ட் ஆயிட்டார், பரதந்திரிதா உன்னிடத்துல பரதந்திரமா ஆயிட்டார். என்ன பண்றது, என்னேனும் அம்பாளுடைய முகத்தையே பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். லோகத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சாதாரணமா பாருங்க, அவ ஆத்துக்காரிய பார்த்தா பரவாயில்ல, யாரும் வேண்டாம்னு சொல்ல, 4 பேர் இருக்கா ஆத்துக்காரிய அப்படியே உரிச்சு பார்த்துட்டே இருக்கா. என்ன பண்றது, அஸ்ராந்தம் பரதந்திர பருவதி, இந்த பரமேஸ்வரனுக்கு அம்பாள் முகத்துல இருந்து தன் கண்களை இடக்கணும் எனக்குடையதான எண்ணம் வரல, அவரால் முடியல. பார்த்துட்டே இருந்தா 4 பேர் ஏதாவது வெக்கப்படுவாள், ஏதாவது சொல்வாளோன்னு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டாராம். பரதந்திர பசுபதி வன்மந்தஹாசன் குறைஹி, அந்த அம்பாளுடைய மந்தஹாசம், அந்த புன்சிரிப்பு. சாதாரணமா லோகத்தை அட்டஹாசம் தான் பாக்குறோம், கைகுட்டி சிரிக்கிற சார் விவகாரம் முழுக்க அப்படி சிரிக்கப்படாது. அது இல்ல ராட்சசால் சிரிக்கிற போல விகடாட்டஹாசம் பண்றான், இருக்கக்கூடாது. எப்படி பேசணும், சிரிப்பு இருக்கணும், நல்லமா இருக்கணும், அந்த முகத்துல உதட அசையணுமே தவிர ஒரு ஒன்னும் ஆகப்படாது. ஆனா
அந்த அம்பாளுடைய அந்த மந்தஹாசத்தை பார்த்தாரா, பசுபதிஸ்வன் மந்தாசங்குரை ஸ்ரீகாமாட்சி கதீய வர்ண சமதா சங்கேன சங்காமயே. இது உன்னிடத்துல அவ்வளவு ஆசை கொண்டு இருக்காருங்கிறத அந்த பரமேஸ்வரனுடைய சேஷ்டையினால எனக்கு தெரிகிறது. சிவமூர்த்தி ஆயிட்டா எப்படி இன்றும் நாகதுனிம் கரையதே. என்ன பண்ணினார், இப்ப வெளுப்பா இருக்கிற பொருள் எல்லாம் என்கிட்ட கொண்டாண்டார். வெளுப்பா இருக்கிற பொருள் என்ன, சந்திரன் கொண்டு வந்தார், தலையில வச்சிருந்தாராம். இந்தும் என்ன வெளுப்பையில கிட்டவன அம்பாளை காட்டணும். இன்னொன்னு என்ன பண்ணினார், நாகதுனிம்சா கங்கா மாதாவை கொண்டு தலையில வச்சிருந்தாராம். அது வெளுப்பாத்தானே இருக்க. இந்தும் நாகதுனிஞ்சே கரையதே. அதோட இல்ல மாலாம் கைர்ணவைஹி வைகுண்டைஹி. தும்பப்பூ இருக்க பத்தல, கடவுளையில இருக்க சின்ன புஷ்பம். அந்த தும்ப புஷ்பங்கள்லாம் நிறைய கொண்டு வர சொல்லி அதெல்லாம் மாலையா தும்பப்புக்கு மாலை கட்டுறது ரொம்ப கட்டம். அந்த மாலை நாங்க தடியா மாலையா கட்ட சொல்லி உடம்பெல்லாம் போட்டுக்கிறோம். இந்தும்னா கது நின்றே கரையதே மாலாம் கைர்ணவைர் வைகுண்டைஹி. அப்பொழுது படித்ததான அந்த தும்பப்பூ மாலையை போட்டுட்டானா அது போராதான் அவருக்கு. அவ குண்டனஞ்ச குருதே தூளி செயற்பாத்மனை. கிளவலேன்னு விரும்பூதி எங்க இருந்த கிடைச்சது கொண்டு வந்து உடம்பு முழுக்க பூச்சிட்டாராம். ஏன்னா அம்பாள் பூச்சிருப்பு மாதிரி நானும் இருக்கணும். சிவமூர்த்தி சிவங்கரி அப்படி பண்ணினான்னு மூக்க கவி சொல்றார். அக்ராந்தம் பரதந்திரித பசுபதி மந்தஹாசங்குரை ஸ்ரீகாமட்சி கதீய வர்ண சமதா சங்கேன சங்காமஹே. இந்தும் நாகதுனிஞ்சே கரையதே பாலம் தத்தைர்ணவைர் வைகுண்டைஹி. அவகுண்டனஞ்ச குருதே தூளிசையை அப்படின்னு அந்த சிவஸ்வரூபமே தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கா. பிறகு சிவம் கரி மோட்சத்தை கொடுப்பாளாம். சிவஹா மோட்சையேவ ஸ்வரூபம் யஸ்யாஹா இதிவா மோட்சஸ்ய ஆத்மமாத்திர ஸ்வரூபத்வ. நம்ம ஆத்மா தான் மோட்சம். அப்படி ஆத்மஸ்வரூபமா இருக்கா. ததுப்தம் சௌரசம்ஹிதாயாம் சதுர்தசாத்தியாயே அகமுக்தே ஸ்வரூபம் தே பிரவக்ஷ்யாமி சமாததா அப்படின்னு முக்தி ஸ்வரூபத்தை சொல்றேன்னு ஆரம்பித்து தாசாம் ஆத்மஸ்வரூபைவ பராமுக்தி. ஆத்மஸ்வரூபம் தான் பராமுக்தி. அவித்யா பிரதிபத்தா. அந்த முக்தியானது ஏன் மறைஞ்சு போயிருக்கு, நமக்கு அஜ்ஞானம் அவித்யினால ஆவருத்தமா இருக்கு. விசுத்தஸ்ய வித்யா வியஜ்யதே நகா. யார் அம்பாளை பூஜை பண்றாளோ, யார் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றாளோ, குருவாராதனை பண்றாளோ, விசுத்தையா வித்யா அந்த வித்யினால வியஜ்யதே அனகா அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிகிறது. இத்தியர்த்தம். பக்தம் சிவமேவ கரோதி. இப்படி பக்தனை சிவனாகவே ஆக்கப்படுறாள் அம்பாள். அதனாலதான் சிவங்கரி. சிவகரி சிவனாக ஆக்கிறவள் சிவகரி தானே சொல்லணும். இந்த வியாக்கரண விசேஷம் தானே சிவம் கரி க்ஷேமங்கரி. இப்படி சில பதங்களுக்கு மகாரம் வரும். அப்படி அவித்யா பாச நிராசேனா உங்கள் மனசுல இருக்கக்கூடியதான அவித்யா பாசங்கள், அவித்யினால ஏற்படக்கூடியதான பாசங்கள், அந்த பாசங்களை எல்லாம் காய்க மலம் கார்மிக மலம் ஆணவ மலம் எல்லா மலத்தையும் நீக்கி கரோதி உபசாராத் முக்த பிராப்தியம் கரோதி பிரம்ம கரோதி வா உபசாராத் மங்களம் கரோதி வா சிவகரி. கிருணோ ஹேது தாட்சில்ய ஆருரோம்யேட்டு இது கப்ரத்ய சிவ சம ரிக்தஸ்ய கரஹ. சிவ சம் கரி சிவம் கரி. சிவ ச அந்த ரெண்டு சப்தங்களுக்கும் அரிஷ்ட சப்தத்துக்கும் கரின்னு வரப்ப டாக்டர் வரும், ஒரு அனுஸ்வாரம் வரும். சிவங்கரி சங்கரி ஹரிசங்கரி அந்த மூணு அப்படி விசேஷமா கரையிதி மும்முன்னு மகாரம் வரும் அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் பார்த்தோம். அடுத்தது சிவப்பிரியா சிவபரா சிஷ்டா சிஷ்ட பூஜிதா அப்படிங்கிற நாமாக்கள். இத அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம்.